திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நடைபெறாத துறையே கிடையாது. உங்களுக்கு அண்மையில் நன்றா பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, டாஸ்மாக் நிறுவனம் அதுல முறைகேடு நடைபெற்றதாக இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல அமலாக்கத்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதுல முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதாரத்தோட. குடிநீர் வழங்கல் துறை புதிதாக பணி நியமன ஆணைக்கு லஞ்சம் பெற்றது முறைகேடாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரத்தோட சம்பந்தப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 3 முறை அமலாக்கத்துறை இந்த அரசாங்கத்துக்கு டிஜிபிக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அறிக்கை சரியானது, ஆதாரம் இருக்குது, அதுக்கு எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கத்துடனே இப்படி ஊழல் புரிந்த இவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்குது. அந்த அறிவிப்படி அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தவுடன் ஜாதி வரி கணக்கு எடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து எல்லா இடத்திலையும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இதுக்கு காரணம் என்ன? திமுக சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் இதுக்கு ஆதரவாக இருப்பதா செய்தி. அதனால காவல்துறை அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் அங்கங்கே குற்றச்செயல் அதிகரித்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு போதை ஆசாமி இன்னைக்கு நாங்குநேரி சிவகங்கையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் போறாங்க. அங்க சாலையில் நின்று வெட்டுறாங்க. நாங்குநேரில் 2 பேர் இறந்துட்டாங்க. எவ்வளவு கொடூரம்! இந்த போதை கஞ்சா போதை பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் மாணவர்கள் அவருடைய கண்ணெதிரே சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மிக மோசம். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே 3 மாதத்தில் இந்த கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அது யாராலும் ஒண்ண முடியாது. ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தினேன். அப்போ ஒரு டிஜிபி இருந்தால் திமுகவில் அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நான் கூட சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஒரு டிஜிபியாவது இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு முன் வந்திருக்கான்னு. அவர் 2.0 போட்டார். கஞ்சா ஒழிப்பதற்கு 3.0 போட்டார். பிறகு 4.0 போட்டார். கடைசியில் போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஒன்றும் நடக்கல. ஏன்னா பூரா விற்கிற பூரா திமுக பின்னாடி இருக்காங்களா? எங்க போய் அவர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆக இப்படி வருகின்ற அதிகாரிகள் எல்லாம் அந்த கஞ்சாவை தடுத்து நிறுத்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று செயல்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால ஆளுங்கட்சி சேர்ந்த நபர்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால கஞ்சாவை ஒழிக்க முடியல. அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். கஞ்சாவை தமிழகத்தில் அறவாக ஒழிக்கப்படும். நேற்று தினம் பேசுறார் கூட்டத்தில். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது ஒண்ணுமே செய்யலையாம். ராணிப்பேட்டைக்கு வாங்க, புதிய மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோங்க. ராணிப்பேட்டையில், திருப்பத்தூர்ல புதிய மாவட்டம், தமிழ்நாட்டில் 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். ஒரே ஆண்டில் அரசு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. 6 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிக பிரமாண்டமாக 1000 கோடியில் ஆசியாவிலே முதல் கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல. இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சா தானே நீங்க இதையெல்லாம் பேச முடியும்.
சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். அதை இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஆர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது இஸ்லாமிய பெருமக்கள் அவரை சந்தித்து ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கேட்டாங்க. 5400 டன் அரிசி கொடுத்தது அண்ணா திமுக. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழா விலையெல்லாம் சந்தனக்கட்டை கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியம் 6 கோடி கொடுத்தது. திடீர் நிறுத்திட்டது. என்னை சந்தித்து மாநில அரசு கொடுக்க வேண்டாங்க, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள தொடர்ந்து மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.